ரூபாய் நோட்டு விவகாரத்தில் நாடு தழுவிய அளவில் முழு அடைப்பு போராட்டம் நடத்த போகிறோன்னு அறிவித்த எதிர்க்கட்சிகள் அதுக்கப்புறம் நடந்த குழப்பத்தால் தனித்தனியாக போராட்டங்கள் நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை காட்டினாங்களாம், பேசிக்கிட்டாங்க. பலூன் பலூன் நண்பா, திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் இவங்க 2 பேரும் தனித்தனி ரூட்ல போக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர் ஒரு ரூட்ல வண்டியை ஓட்டினாராம். அதனால போராட்டமும் தனித்தனியா நடந்துச்சான் சொல்லிக்கிட்டாங்கப்பா. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளுடைய கடை அடைப்புக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். தங்களோட வெயிட்டை காட்ட ஆயிரக்கணக்கான மக்களோட சேர்ந்து பிரம்மாண்டமா ஊர்வலம் நடத்தினாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, பாராளுமன்றத்தில் நடந்த எதிர்கட்சியோட போராட்டத்தில் அதிமுக எம்பிக்களும் திமுக எம்பிக்களும் ஒன்னா கலந்துக்கிட்டாங்களாம். இப்போ ராகுல் காந்தி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மட்டும்தான் இருந்தாங்களாம், அதிமுக ஆப்சென்ட் ஆயிருச்சான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. அதிமுகவும் திமுகவும் தான் அப்படின்னு பார்த்தா ஒரே கூட்டணி இருக்கும் காங்கிரஸும் தனியாக தான் போராட்டத்தை நடத்தினாங்களாம். கலைஞர் தலைமையில் போராட்டம்னா ஒன்று சேரலாம், ஸ்டாலின் தலைமையிலனா வேண்டாம்னு தனியாக கோஷம் போட போயிட்டாங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், பேசிக்கிட்டாங்க. நண்பா, தலைநகர்ல மட்டும் இல்லாம மாவட்ட தலைநகர்ல நடந்த போராட்டத்திலையும் திமுக தனியா, காங்கிரஸ் தனியா, கம்யூனிஸ்ட் தனியா தான் கொடி பிடிச்சி கோஷம் போட்டாங்களாம். ஆனா கோரிக்கை மட்டும் ஒரே கோரிக்கை தானா, பேசிக்கிட்டாங்கப்பா. போராட்டம் நடத்தின முத்தரசனும் ஜி ராமகிருஷ்ணனும் சென்னையில் ஒரே மேடையில் இருந்தாங்களாம். வைகோ ரூபா நோட்டு மாற்றத்துக்கு ஆதரவுங்கிறதால யாரும் வரலையா. திருமாவளவன் மதுரை கூட்டத்துக்கு போயிட்டாராம். 4 பேர் கூட்டணியில் 4 விதமான கருத்தான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் ரூபாய் நோட்டு மாற்றத்துக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு இருக்கிற கட்சிகள் நிலவரத்தை விட எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சிகள் தனித்தனியா பிரிஞ்சு போராட்டம் நடத்தினது தான் பெரிய சலசலப்பை உருவாக்கி இருக்குதான். இதை பார்த்த பாஜக லட்டு கொடுத்து ஸ்வீட்டோடு கொண்டாடுன்னு இருக்காங்களாம். நானாவா சொல்லுதேன், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.